ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் வசந்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு பார்க்க போகிறோம். ஹாலிடே விட்டாச்சு, இனிமேல் டெய்லி ஒன்றா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதனால் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசிக்கும் போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி உளுந்து சேர்த்து ஒரே மாவு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த மாவை வச்சு 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம். இது நம்மளுடைய பாரம்பரியமான செட்டிநாடு பலகாரங்களில் ஒன்று தாங்க. வெளியில் விற்கிற பீஸா பர்கரை வாங்கி கொடுக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். ஒரு அரிசி உளுந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு பேனில் நெய் விட்டு வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேங்காய் பூ, வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி திக்காக ஆனதுக்கப்புறம் பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சுயத்துக்கு உள்ளே வைக்கிற பூரணம். நம்ம கட்டியாக அரைச்சி வச்சுருக்கிற மாவில் இந்த பால்ஸ் ஒன்றுனா போட்டு அதை எடுத்து காய வச்சுருக்கிற எண்ணெய், மிதமான எண்ணெயில் 1 பை 1 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய இனிப்பு சுயம் தயார். ஆக்சுவலாக இது கையில் எடுத்து போடும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கரண்டி அவ்வளோ ஈஸியாக இல்லை. இந்த இனிப்பு சுயம் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா இதுலேயே அந்த பூரணம் வைக்காமல் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எண்ணெயில் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது அதுதான் நமக்கு பால் பூரி. இந்த இனிப்பு செய்யறதுக்கு அப்புறமா கார சுயம் செய்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, இஞ்சி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா போண்டா மாதிரி பெருசு பெருசாக போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய கார சுயம் தயார். ஒரே மாவை வச்சு 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபியை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.